சீ டர்ட்டில்ஸ் இதில் இருக்கிற செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 3 செக்ஷனுமே தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஒவ்வொரு இதுலேயும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸு, அப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கிற ட்ரூ ஆர் ஃபால்ஸும் சேர்த்து சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் சொல்லியிருப்பேன். இதில் வந்து அந்த 3 செக்ஷன்லேயும் இருக்கிறதும் மொத்தமாக ஒரே இதில் சொல்ல போகிறேன், ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். சீ டர்ட்டில் கடலில் தான் வாழும். அதோட பயாலஜிக்கல் ரிலேட்டிவாக இருக்கிறதுக்கு நேம் தான் டார்டாய்ஸஸ். பட் டார்டாய்ஸை விட சீ டர்ட்டில் தான் பெருசாக இருக்கும். அதோட என்டையர் லைஃபே கடலில் தான் ஸ்பெண்ட் பண்ணும். அது முட்டையிடுறதுக்காக கரைக்கு வரும். அந்த சீ டர்ட்டிலில் 7 ஸ்பீசிஸ் இருக்குது. அதில் லெதர் பேக் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் தான் லார்ஜஸ்ட் சீ டர்ட்டில். அண்ட் ஆலிவ் ரிட்லி அப்படிங்கிறது ஸ்மாலஸ்டான சீ டர்ட்டில். ரீசெண்டாக சீ டர்ட்டில் நிறைய எக்ஸ்டிங்ஷன், அதாவது நிறைய அழிவை ஃபேஸ் பண்ணுது. ஸோ அது வந்து அழிஞ்சிட்டு வர உயிரினமில் இதுவும் ஒரு உயிரினமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேட்டையாடுறவங்க ஆமையோட எக்கை கலெக்ட் பண்ணி அதை சாப்பிட்றாங்க. குஞ்சுகள் வந்து பறவைகள்னாலும் நண்டுகள்னாலும் விலங்குகள்னாலும் கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி கடலுக்குள்ளேயும் ஷார்க்ஸு, போட்ஸு, அப்புறம் ஃபிஷிங் நெட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் த்ரெட்டன்ஸை ஃபேஸ் பண்ணுது. ஸோ நம்ம தான் ஒரு அவேர்னஸை மக்கள்கிட்ட இருந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி மெரைனில் இருக்கிற ரெப்டைல்ஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.